எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஓணம் சீரியஸோட 4வது ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சர்க்கரை வரட்டி, சர்க்கரை புரட்டி அப்படியெல்லாம் சொல்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஸ்வீட் ரெசிபியாக இருக்குது. இது செய்யறது முத்தன பச்சை நேந்திரக்காய் கூடவே வெல்லம். ஓணம் அன்னைக்கு சத்யா சாப்பிட்ட டைமில் வாழை இலைக்கு ஓரமாக நேந்திரக்காய் சிப்ஸோடு சேர்த்து சர்வ் பண்ணுற ஒரு ஸ்வீட்டாக இருக்குது இந்த சர்க்கரை வரட்டி. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 2 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முத்தன நேந்திரக்காய் எடுத்துருக்கு. இது உங்களுக்கு 2 நேந்திரக்காய் இல்லை 3 நேந்திரக்காய் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் சர்க்கரை வரட்டி ரொம்ப நாளைக்கு கெடாமல் வைக்க முடியும். எப்படி இருந்தாலும் நம்ம நிறைய எண்ணெயெல்லாம் செலவு பண்ணி தான் இது செஞ்சு எடுக்கிறது. அப்போ கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கு. 2 கிலோ அளவுக்கு நேந்திரக்காய் எடுத்திருக்கு. இது தோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி வறுக்கிறதுக்கான எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வறுக்கும் போது தான் கரெக்டாக இருக்கிற டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம சர்க்கரை வரட்டிக்கு. அதனால தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கு. நேந்திரக்காய் தோல் எடுத்து எல்லாமே கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் சூடு பண்ணி அதுக்குள்ளே போடுற மாதிரியா இருந்தால் கரை வந்துடும், காயோட கலரும் மாறி போயிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஞ்சள் கலர் நல்ல ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி உடனே கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுத்தெடுக்கணும். அதனால் முன்னாடியே எண்ணெய் கொதிக்கிறதுக்கு விட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நேந்திரக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தோல் எடுத்ததுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரோஸா இதே மாதிரி கட் பண்ணிடலாம். சிப்ஸுக்கு கட் பண்ணுற மாதிரி கிடையாது, கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கட்டியாக இதே மாதிரி தான் செய்யணும். பாருங்கள், சர்க்கரை வரட்டி கட் பண்ணுறது இந்த மாதிரி தான். இன்னொரு மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது க்ரோஸாக கட் பண்ணி இருக்குது. இது இல்லாமல் கொஞ்சம் கோணையாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 டைப்பில் தான் மோஸ்ட்லி சர்க்கரை வரட்டி கட் பண்ணுறது. இந்த மாதிரி கோணையாக கட் பண்ணும்போது நமக்கு ஷேப்பு மாறிடும், பார்க்குறது கொஞ்சம் பெருசாக தோணும், கொஞ்சம் நீளமாகவும் தோணும். எப்படி கட் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணுற எல்லா பீஸோடையும் திக்னஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வறுக்கும்போது ஒரே மாதிரி வறுத்தெடுக்க முடியும். இல்லை இருந்தால் சிலது வறுக்காமல் பச்சையாக இருக்கும், சிலது ரொம்ப கருகி போயிடும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நேந்திரக்காய் இதுக்குள்ளே சேர்த்து உடனே ஒரு டைம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது நல்லா பொங்கி வந்துடும். பொங்கி வந்ததுக்கப்புறம் தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது எடுத்துக்கலாம். இதோட கலர் ஒரே மாதிரி இருக்கணும். தொட்டு பார்த்தா கல் மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப கிரிஞ்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் எடுத்துருக்கிற எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி மட்டும் காய் கட் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப நறுக்கி வைக்க வேண்டியதில்லை. நிறைய நறுக்கி வச்சிருச்சு அப்படின்னு அதோட கலர் மாறி போயிடும், கரை வந்துடும். அதனால எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கலரில் கிடச்சிடும். பாருங்கள், நான் அந்த க்ரோஸா கொஞ்சம் கோணையாக கட் பண்ணதும் வறுத்தெடுத்துருக்கு. நான் 2 டைப்பாக கட் பண்ணி வறுத்தெடுத்துருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்தது சர்க்கரை வரட்டிக்கு ரொம்ப மனமும் டேஸ்ட்டும் கொடுக்குற ஒரு பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 இன்ச்சு சைஸுக்கு சுக்கு இதே மாதிரி கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க. நம்ம இது மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பவுடர் பண்ண போகிறேன், அதனால சுக்கு இடித்து சேர்த்துக்கோங்க. 10 to 15 ஏலக்காய் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இதே மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இனிப்புக்கான வெல்லத்தோட சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 கிலோ நேந்திரக்காய்க்கு 300 கிராமில் இருந்து 500 கிராம் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். அதோட அதிகமாக சேர்த்துச்சு அப்படின்னா சர்க்கரை வரட்டி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும், கொஞ்சம் கட்டியாகவும் தோணும். 300 to 500 கிராம் வரைக்கும் கரெக்டான அளவாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது கரைய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, ஒரு நூல் பதம் வரைக்கும் கொதிக்க விட வேண்டியது இருக்குது. அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடுச்சுன்னா வற்றி வர்றதுக்கு டைம் ஆகும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி போதும். நல்லா கரைய வச்சதுக்கப்புறம் அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே அரிச்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கலாம். இனிமே தான் இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் வரணும். ஒரு நூல் பதம் தொல்லு இல்லைங்களா, தொட்டு பார்க்கும்போது நல்ல கட்டியாக இருக்கிற நூல் மாதிரி இருக்கும். அந்த ஒரு பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது கரெக்டாக இருக்குது. ஒரு நூல் பதம் வந்திருக்கு. கையில் எடுத்து லைட்டாக தொட்டு பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இதே மாதிரி நூல் மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற
நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கிற நெய்யெல்லாம் சேர்க்கும்போது சர்க்கரை வர்ட்டிக்கு நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜீரா, ஏலக்காய், சுக்கு அதோட பவுட்ரும் சேர்த்துருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற நேந்திரக்காய் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தீ வந்துட்டு நான் இது வரைக்கும் ஆஃப் பண்ணலை, ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. வெல்லம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் எல்லா நேந்திரக்காயிலும் சீக்கிரம் ஒட்டிடும். அது வந்து நம்ம தீ ஆஃப் பண்ணிடுச்சு அப்படின்னா வெள்ளத்தோட சிறப்பு வந்து ஒன்ஸ்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ஒரு நூல் பதத்தில் இருக்குது. அதனால சீக்கிரம் கட்டி ஆகி போயிடும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா காயிலும் சிறப்பு அது இதே மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். தீனா ஆஃப் பண்ணிட்டேன். இதே மாதிரி விட்டுருச்சு அப்படின்னா ஆறும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி கல் மாதிரி இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தனி ஒன்று ஒன்றா செப்பரேட்டாக கிடைக்கிறதுக்கு நான் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறது அரிசி மாவு தான். வறுத்த அரிசி மாவு, இடியப்பத்தோட மாவில் இருக்கும் இல்லைங்களா, அதே மாவு தான் சேர்த்துருக்கு. 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து உங்களுக்கு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட அதிகமாக கூடி சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து சர்க்கரை சேர்த்துடுவேன். சர்க்கரை சேர்த்தாலும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா நீட்டாக கிடச்சிடும். நான் இப்போ அரிசி மாவு தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்ல சூடாக தான் இருக்குது. இந்த சூடிலே இந்த அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆற விட்டு எடுக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நமக்கு கிடச்சிடும். இந்த சர்க்கரை வர்ட்டி செய்யும்போது நேந்திரக்காய் வறுத்து டப்பாக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக அடைச்சி வச்சதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு இந்த மாதிரி வெள்ளை சிரப்பில் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் போதும். அன்னைக்கே செய்ய வேணும்ட்டு இல்லை. இன்னொரு விஷயம், நான் எடுத்துருக்கிற இந்த ஒரு பாத்திரம் வந்து உருளி தான், வெங்கலத்தோட உருளி, ப்ரான்ஸோட உருளி. இப்போ சில பேராவது கேட்பாங்க இந்த பாத்திரம் எங்கே இருந்து வாங்கியிருக்க அப்படின்னு. இங்கே கேரளாவில் கிடைக்கும். உருளியும் கேட்டால் இந்த மாதிரி பாத்திரம் கிடைக்கும். கட்டியாக இருக்கிற கட்டியாக இருக்கிற பாத்திரத்தில் செய்யணும். அதனால தான் உருளி எடுத்துருக்கு. நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஒன்றும் சர்க்கரை வர்ட்டி செய்யக்கூடாது. நீங்கள் சிப்ஸ் இந்த காய் வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இதே மாதிரி வெள்ளத்தோட சிறப்புக்குள்ளே கோட் பண்ணி எடுக்கும்போது நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் கோட்டிங் எல்லாம் போயிடும், பாத்திரம் டேமேஜ் ஆகிடும். அதோட கோட்டிங் எல்லாம் இந்த சர்க்கரை வர்ட்டியில் ஒட்டி உங்களோட ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் இதே மாதிரி கட்டியாக இருக்கிற பாத்திரத்தில் செய்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை, நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. நீங்கள் ஆறினதுக்கப்புறம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது, இல்லை பாதி ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தோணுது அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.